ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பூரி செஞ்சா 4 பூரி கிடைக்கும், இது என்ன ஏதாவது மேஜிக்கா அப்படின்னு கேட்பீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் வந்து பூரி ஒவ்வொன்றா திரட்டி திரட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அந்த மாதிரி இல்லாம ஒரு 10 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு எல்லா பூரியுமே ஈஸியா ரெடி பண்ணிட்டு போயிடலாம். 2 மெத்தட்ல இன்னைக்கு பூரி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ற வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பூரியில எண்ணெய் வந்து அதிகமா குடிக்காததுக்கு ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூடவே நம்ம எப்பயுமே வந்து பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா, வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி இல்லாம வீட்டுல இருக்க வெங்காயம், தக்காளி அதை வச்சு சூப்பரான ஒரு சைடிஷுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சைடிஷ் பாத்தீங்கன்னா பூரி மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பக்காவா இருக்கும். சூப்பரான டேஸ்டாவும் இருக்கும். நீங்க ஒரு டைம் வந்து பூரிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு பிரீதா விட்டு சமையல். முதல்லங்க நம்ம பூரி செய்யறதுக்கு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்துங்க நான் 2 கப் வந்து மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிருக்கேங்க, வெள்ளை சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். இது ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் சக்கரை, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம தண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஊத்தி ஊத்தி பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, மாவு வந்து டைட்டா பூரிக்கிட்ட வந்து டைட்டா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. மாவு வந்து நம்ம ஊற விட தேவையில்லை, உடனே நம்ம பூரி சுடலாம். இப்ப பாருங்க, நம்ம பிணைஞ்சு வச்ச மாவுலங்க 2ஆ பிரிச்சு அதை வந்து 4 பார்ட்டிஷனா நான் வந்து பிரிச்சு வச்சிருக்கேங்க. இப்ப நம்ம வந்து மாவு வந்து திரட்டிக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஒரு பூரி கட்டையில வந்து மேல வந்து மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பூரி மாவு வந்து நம்ம வச்சுக்கலாங்க. இப்ப வந்து மாவு திரட்ட போறோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க எண்ணெய் கூட, ஒரு சில பேர் எண்ணெய் அப்ளை பண்ணி கூட நீங்க திரட்டுவீங்க. எப்பயுமே பூரி சுடுறப்ப மாவு வந்து கொஞ்சம் கெட்டியமா வந்து நீங்க திரட்டி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, மாவு வந்து இந்த அளவுக்கு நான் வந்து பெருசா நான் ஒரு திரட்டி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, நான் ஒரு கத்தி வச்சு ஒரு 4 பார்ட்டிஷனா பிரிச்சு எடுத்துக்கிறேங்க. நான் வந்து 4 கட் ஷேப்ல வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேங்க. இப்ப பாருங்க, இந்த மாவு வந்துங்க இந்த அளவுக்கு மொத்தமா இருந்துச்சுன்னா போதுங்க. அப்பதாங்க பூரி வந்து உப்புலா வரும். இப்ப பாருங்க, ஒரே நிமிஷத்துலயே நம்ம வந்து 4 பூரி வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்பயுமே பூரி செய்யறதுக்கு வந்து நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அதை வந்து ஒவ்வொரு உருண்டைகளா புடிச்சு புடிச்சு நம்ம அதை திரட்டுறதுக்குள்ள நமக்கு வந்து ரொம்பவே லேட் ஆயிருங்க. கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த மெத்தட் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் ஆயில் கவர் எடுத்திருக்கேங்க. ஆயில் கவர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு வாங்குறீங்களா, அந்த கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து மாவு வந்து உள்ள வச்சுட்டு நம்ம இது போல பிளேட்டை வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து அழகான ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்து வந்துருங்க. நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கீங்க, பேச்சுலரா இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து பூரி கட்டை இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து பூரி வந்து ரவுண்டாவே வரமாட்டேங்குது, ஒரு சேஃப்லயே வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அழகாவும் ரவுண்டாவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, நம்ம பூரி சுடுறதுக்கு வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுல வந்து நீங்க கொஞ்சமா வந்து தூளுப்பு போட்டு நீங்க வந்து பூரி வந்து பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து கலர் மாறாம அப்படியே இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நம்ம வந்து திரட்டி வச்ச மாவு வந்து பூரியை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு உப்புலாம் வருதுன்னு. நம்ம மாவு வந்து ஊற வைக்கவே இல்லை, எந்த அளவுக்கு வந்து உப்பி வருது அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா நான் சொல்ற மெத்தட்ல நீங்க வந்து பூரியை வந்து செஞ்சு பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நேரம் வந்து அப்படியே இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். உங்க பூரி வந்து ரொம்ப நேரம் வந்து உப்புலாவும் சாஃப்டாவும் இருக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, வந்து நம்ம திரட்டி வச்சிருக்க மாவு வந்து போட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு உப்புலா வருது அப்படின்னு நீங்களே பாருங்க, எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. இது அடுத்தது பாருங்க, நம்ம வட்டமா திரட்டி வச்சிருக்க பூரி எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து வட்டமா வந்து திரட்ட தெரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மூடியை வச்சு நீங்க பயன்படுத்தி நீங்க இது போல நீங்க பூரி சூப்பரா அழகா ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க, போட்டோடனே எந்த அளவுக்கு வந்து உப்பி வருது அப்படின்ட்டு. நீங்க வந்து மாவு போட்டோடனே அது மேல வந்து ஒரு கரண்டி எண்ணெய் மோந்து அந்த மாவு மேல ஊத்துனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூரி வந்து எப்பயுமே சாஃப்டா வருங்க. கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, 2 பூரியுமே எந்த அளவுக்கு உப்பலா இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் இந்த இதே மாதிரி இருக்குங்க.
கலர் மாறாமல் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம தட்டி வச்சிருக்க எல்லா பூரியுமே நான் வந்து சுட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், எல்லா பூரியுமே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நேரம் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாவு பிணையிறப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம மாவு பிணையிறோம். பூரி வந்து ரொம்ப நேரம் உப்புலாவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டாகவும் இருக்குங்க. அடுத்தது பார்க்கலாங்க. அடுத்தது நம்ம இந்த பூரிக்கு தேவையான குருமா தாங்க ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் 4 வெங்காயத்தை வந்து 2 வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசாவும் 2 வெங்காயம் சின்ன சின்னதாகவும் அரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு கடாயில நீங்க எண்ணெய் ஊத்தி நம்ம அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு தாங்க நீங்க வறுத்து எடுக்கணும். இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து கரிஞ்சிரும். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்கங்க. எப்பயுமே பூரிக்கு மசால் கிழங்கு, உருளைக்கிழங்கு மசால், வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி வைக்காம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம் இதை வச்சு சூப்பரான குருமா ரெடி பண்ண போறோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாங்க, ஒரு தட்டுல மாத்தி வச்சுக்கலாங்க. இப்ப நான் அதே கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேங்க. அது கூட கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிருக்கேங்க. சீரகம் ஓரளவுக்கு புரிஞ்சதும் இது கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்க உங்க வீட்டுல பூரிக்கு ஒரு டைம் இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, நம்ம வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குழம்பு வந்து கூட்டி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து போயிருச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்திருக்கிறது மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், கறி மசாலா, இது 4ஐயும் எடுத்திருக்கேங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சுக்கோங்க. இப்ப இது கூட வந்து 2 தக்காளியை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்திருக்காங்க. அதை அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப தக்காளி விழுதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியா இருக்குங்க. இது கூட உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா உப்பு ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நல்லா கொதி வருது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து ஒரு பாக்கெட் தயிர் வந்து ஆட் பண்ணிருக்கேங்க. நல்லா புளிப்பு இல்லாத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து குழம்பு கூட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல 4 பேர்த்துக்கு தகுந்த நான் குழம்பு வச்சிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலயே இந்த குருமா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க, ஒரு கொதி வருது. குழம்பு வந்து மேல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இதான் கரெக்டான ஸ்டேஜ். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. நம்ம குருமா ஈஸியான டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய குருமா ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்க பூரி வைக்கிறப்பெல்லாம் இதே மாதிரி குருமா தாங்க ரெடி பண்ணுவீங்க. வெறும் சிம்பிளான ஒரு சைடிஷ் தாங்க, சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரலும் சொன்ன எல்லா பூரி டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.